श्री करुमारियम्मन संतनमारियम्मन आलय अभिषेक திருக்கோவில் கூட விழா தென்னிந்திய முக்குளத்தூர் மகாசன சங்கத்தின் சார்பாக நடந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ அருள்மிகு ஸ்ரீ கருமாரியம்மன் சந்தனமாரியம்மன் கூட விழா மிக சீரும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஸ்ரீ சுந்தரவிநாயகர் ஆலயத்திலிருந்து பால்குடம் எடுத்து வந்து ஸ்ரீ கருமாரியம்மன் சந்திரமாரியம்மனுக்கு அபிஷேக ஆரம்பிக்கிறோம். யாரும் ஆலயத்துக்குள்ளே உட்கார்ந்து இடையூறு கொடுக்காமல் தயவு செய்து கம்பியார்கள் உங்களுக்காண்டி சேரு போட்டிருக்கார்கள். அங்க ஸ்கிரீன் போட்டிருக்கு, அதில் அமர்ந்து அந்த அபிஷேக நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு உங்களை மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். தயவுசெய்து ஆலயத்து வாசப்பட யார் நிற்காங்க, அங்க சேர் போட்டிருக்கு, அங்க போய் உட்கார்ந்து இன்னைக்கு இந்த வருடம் மட்டும் ஏன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால நீங்க தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். தயவு செய்து ஆலயத்தில் கூட்டம் போடாதீர்கள். ஆலய தரிசனம் முடித்த பிறகு அந்த சேர்ல அமர்ந்து நமது ஸ்ரீ கருமாரியம்மன் சந்திரமாரியம்மன் அபிஷேக நிகழ்ச்சியை கண்டு அரிசி மாவு அபிஷேகம் ஸ்ரீ கருமாரியம்மன் சந்திரமாரியம்மனுக்கு அரிசி மாவு அபிஷேகம் நடைபெறுகிறது. ஆலயத்திலிருந்து பால்குடம் எடுத்து வந்து இப்பொழுது ஸ்ரீ கருமாரியம்மன் சந்திரமாரியம்மனுக்கு அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்து பக்தர்களும் சமுதாய பெரியவர்கள், தாய்மார்கள், வாலிப இளைஞர்கள் உடனடியாக ஸ்ரீ கருமாரியம்மன் சந்திரமாரியம்மன் ஆலய திருக்கோயிலுக்கு வந்து உங்களை ஆதரவை தந்து எங்களுக்கு இந்த குட நிகழ்ச்சியை சிறப்பித்து தரும்படி உங்களை விழா கம்பியார்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அபிஷேக நிகழ்ச்சி முடிந்த பிறகு அலங்கார தீபாரணை பூஜை நடைபெறும். அதைத் தொடர்ந்து சுந்தரவிநாயகர் ஆலயத்தில் வைத்து அன்னதானம் நடைபெற இருப்பதால் அந்த நிகழ்ச்சியில் அனைத்து இளைஞர்களும் ஒத்துழைத்து அந்த அன்னதான நிகழ்ச்சியை சிறப்பித்து தர வேண்டும் என்று உங்களை விழா கம்பியார்கள் சார்பாக மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம். சரியாக 1 மணி அளவில் அன்னதான நிகழ்ச்சி ஸ்ரீ சுந்தரவிநாயகர் ஆலயத்தில் வைத்து நடைபெற இருப்பதால் நமது சமுதாய பெரியவர்களும் தாய்மார்களும் வாலிப இளைஞர்களும் Thank you.
நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தைராபிஷேகம் அனைத்து பக்தர்களும் கைவழித்து அம்மனின் அருளை சுவாமி பகவானே வரப்பொருளே உலக மக்களுக்கு கடவுள் பகவான் பட்டினி இல்லாமல் படியிழந்து வருகின்றேன். நம்மளுக்கு மும்பை நகரத்திலே முத்துராமலிங்க தேவரையா காங்கிரஸ் இடத்துல சாலை தெருவில் வீச்சிருக்காலே கருமாரியம்மனுடைய திருவாலயம். இந்த ஆலயத்தில் இந்த மக்களோட இடத்துல நம்மளுக்கு வழியிழந்திருக்காரு. அதுலயும் எங்க அக்கா கடையில இட்லி சட்னி சாம்பார் வடை நல்லா இருக்கும். நல்லா இருக்குல்ல, சாப்பிட்டோம். காபி குடிச்சீங்களா? சூப்பர். காபி குடிச்சிட்டீங்களா? ஆமா. அந்த எரிக்க என்னது காபி இல்லையோ? வேற கடையில் இஞ்சி டீ குடிச்சிங்களா? அந்த எரிக்க ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் பட்டினி இல்லாமல் படியிழந்திருந்தார். கண்ணன் தங்கை பார்வதியால் கடவுளிடத்திலே கேட்டார், சாமி பகவானே வரப்பொருளே, அதிகாலை நேரத்திலே ஆண்டவா என்று கைலாசபதியிலே எல்லோரும் கையெழுத்து உங்களை வணங்கி வருகின்றார்கள். ஆனால் இந்த ஈசனாகப்பட்ட கடவுள் பஞ்சாமிர்த அபிஷேகம் அதிகாலை நேரத்திலே நீங்கள் கையெழுத்து வணங்குவதை யார் இருப்பதால் அம்மனுக்கு அபிஷேக சூரியனா வாராரா இல்ல சந்திரனா வாராரா அப்படி சொல்ல கண்ணன் தங்கை பார்வதியார் ஆண்டவனுக்கு முன்னாலே என்று கொண்டு அதிசக்தி பார்வதியார் அதிசக்தி பார்வதியார் ஈசனுக்கு பின்னாலே
கடவுளாகப்பட்ட சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து நீண்ட ஒளி கொடுத்த போது இந்த நெற்றிக்கண்ணில் ஒளிகளை யார் வந்து தான் பிறக்க நெற்றிக்கண்ணில் ஒளியது இந்த கடவுள் பகவான் உன்னை அழைப்பேன் அம்மா. அந்த நேரத்தில் வந்து ஆடலாம் பாடலாம் என்று ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் வாழ்த்தி வரங்களை கொடுத்து வடக்கை கோட்டு வாசலில் அமர்ந்து வைத்தார். அப்போது ஆதி பராசக்தி உமையவள் பகவானுடைய கண்களை நாமல் மறைத்தோமே அவரை நெற்றிக்கண்ணிலே இருந்து ஒரு அழகான பெண்மணி தான் திறந்து ஒரு அழகான பெண்மகள் வந்து பிறந்து விட்டார். சின்ன பிள்ளை பிறந்தா அழகா பிறக்கலாம்ல மருமகளை மாதிரி செல்லுக்குட்டி மருமவாள மாதிரி காது குத்தையில அழுதா பத்தியில ஆமா பூமி போச்சு அங்கன பூமி போச்சு நம்ம கிட்ட வரலையே பூந்தியா ஆமா உங்களுக்கு பெராட்டை தருவாங்க ஒரு தாய் மாமா இருக்கோம்னு பார்க்காம விட்டுட்டா அவள அப்படியா அம்மானு பிறகுல ஒரு 15 ரூபாய்க்கு ஒரு பிளாஸ்டிக் கம்பளியா மருமகளுக்கு வாங்கி போடுவோம் பெராட்டை அவ அப்பா கலட்டிட்டு வரல அதான் பிளாஸ்டிக்ல காதரிசி கொடுப்பாவையா காதரிசி நம்ம கண்டா சாப்பிட முடியாது நம்மளுக்கு இந்த பூந்தினா கொஞ்சம் நல்லா சாப்பிடுவோம் பூந்தினா நல்லா சாப்பிடுவோம் ஆமா ஆமா அப்படி இருக்க ஆமா அப்போது என்ன பகவான் நம்மளுக்கு ஏதேதோ சாபத்தை கொடுத்து விடுவாரா கொடுப்பாருடா இது அப்படி இருக்க என்னம்மா பார்வதியுடைய வேர்வை துளி எல்லாம் உடம்பில் இருந்து கடலாக பெருகி போவதை கடவுள் பகவான் ஆதிபரா சத்தியான பார்வதா தேவிக்கு அங்கம் பகடி ஆதித்தனல் ஆனால அவ உடம்புல புல்லா இப்ப நம்மளுக்கு மனுஷங்களுக்கு வேக்கு பத்தியலா ஆசை நிறைய வேர்வை வேர்வை உங்களுக்கு வேர்வை எங்களுக்கு வரலையா அதான் என்ன பூந்து வந்துருது என்ன பேரு கேட்டீங்களா ஆம்பளை பிள்ளை பிறந்தா சொல்லு பொட்டை பிள்ளை பிறந்தா ஆப்புதான் நம்ம ஒயாமல்லாம் இருக்கு வளர 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 செலவு இருக்குதாம்மா செலவு இருக்குல்ல ஆமா அப்படி இருக்கும் போது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சொன்னார் என்ன சொல்றாங்க நான் படைத்த உலகம் அம்மா ஆமா நான் அசைந்தால் அசையும் அம்மா நான் படைத்த இந்த உலகம் எல்லாம் ஆமா நான் நகர்ந்தா நகரு சாமி இந்த நான் படைத்த உலகம் எல்லாம்
அதனால சந்தேகப்படாத பார்வதி என்று சொன்ன பொட்ட கோழி தட்டி கூமா ஏம்னே ஏன் கூவாரு ஏன் சொல்ல மாட்டிய ஏன் நாங்க எந்திரிச்சதுக்கு அப்புறம் தானே நீங்க எந்திரிக்கீங்க அவையும் போட அது அவ பிறந்த லக்கணம் அப்படின்னு சரி அது சொல்லுங்களேன் என்ன என்னம்மா வேணும்ல 5 பேர்கள் வேணும் ஆனா 5 பேரும் நினைச்சாங்கன்னு சொன்னா ஒரு இல்ல கூட்டவும் செய்வா குறைக்கவும் செய்வா ஆமா ஆமா கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க ஆமா ஏன்னா உலகமே அதானே அப்படி இருக்கும் போது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் தன்னுடைய சப்தாசாரங்களை கொண்டு உங்க சங்கு தேவகப்பா உங்க சங்கு தேவகப்பா வண்ண மறையில போடு போடமா போட்டு வளர்ந்து நல்ல வளர்ந்த போட்டு வாசலுண்டு காட்டடித்து மணல் கடல் தான் பார்க்கடல். எங்க இருக்கு பார்க்கடல்? பார்க்கடல்னா அது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கெல்லாம் இப்ப போய் பார்க்கறதுக்கு நேரம் கிடையாது. சோழிக்காடு நிறைய வாங்கி போட்டிருக்கு. சோழிக்காடு ஆமா சரி. அதனால பார்க்கடலுக்கு போகக்கூடியது அண்ணன் தான் போயிட்டு வரேன் இருக்கான். எத்தனை மணிக்கு? அவன் கரெக்டா 1:30க்கு போறாங்க. 1:30க்குலாம் இல்ல, மிக சௌரியமா கிடைக்கும். அப்படியா? ஆமா. அப்ப பார்க்கடல்ல போய் அது நீங்க சொல்லுங்க அஞ்சாங்கடல் மதுக்கடல். மது பெரிய. ஆமா. ஏன்னா என்ன நம்ம ஊர்ல ரேட் அதிகம். நம்மளுக்கெல்லாம் மார்க்கடல் போல 3ஆம் கடல். மார்க்கடல் நல்ல கடல். அப்படியா? ஆமா. 4வது கடல் உங்களுக்கு கடல். நல்ல தண்ணி. நல்ல தண்ணி. ஆமா. அப்படி இருக்க ஒரு சங்கு தேவுக்காப்பான். ஆமா. ஐயோ ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஒரு கடலை பிரிவு செய்தார். அப்படி 10 கடலை பிரிவு செய்து 10 கடலுக்கு அப்பால காற்றடித்து மணல் குவித்தும் அரையாம்புத்து வளர்ந்திருக்கின்றன. ஒன்று நல்ல வளர்ந்த போது பெரிய ஒரு அடிவாரம் 1000 வாசல் இருக்கு. உங்க வீட்டுக்குலாம் ஒரு வாசல் தான். ஆமா. கூடிட்டுனா பெருவாசம் உண்டு. முன் வாசல் பெருவாசல் இருக்குல்ல? ஆமா. ஆனா நம்ம வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா நாவல ஓட்டுறேன். உங்க வீட்டுல? ஆமா. நம்ம ஆமா நெலிஞ்சா எனக்கு அப்படின்ட்டு அப்பா அந்த வாங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு. அது தங்க புத்து வெள்ளி புத்துன்னு 2 புத்து இருக்கு. இத்தனை நல்ல பிள்ளைக்குதான் திறந்திருக்கு. எனக்கு தெரியும்னே. நீ சொல்லு பாப்பா. நீ தான் இப்ப கதையை சொன்ன. ஒரு மனுஷனா பிறந்தவர்களுக்கு 9 வாசல் உண்டு. சொல்லட்டும் சொல்லட்டும். சரி